கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 7:6, ரோமன்ஸ் 7:6. இப்பொழுதோ நாம் பழைய எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதோன்னு ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன பண்றாரு? அவர் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்றாரு. இப்பொழுதோ நம்ம பழைய எழுத்தின்படின்னு என்ன, பழைய உடன்படிக்கையின்படி அல்ல. அதாவது நம்ம முன்னாடி என்ன பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவங்களாக இருந்தோம், பிரமாணத்துக்கு அடிமை உள்ளவங்களாக இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம அப்படி இல்லை. இப்பொழுதோ நான் பழைய எழுத்தின்படி அல்ல. என்ன, முன்னாடி நம்ம மாம்சத்தின் பிரகாரம் நடந்தோம். நீங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் பார்க்கும்போது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. முன்னாடி என்னவா இருந்தீங்க? நியாயப்பிரமாணத்துக்கு பழைய எழுத்துக்கு கீழ்ப்பட்டவங்களா இருந்தீங்க. இப்போ நீங்கள் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறீங்க. எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு கீழாக நம்முடைய மரணம் ஒப்பாய் இருக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு கீழாக நம்ம உயிர்த்தெழுந்தவங்களா இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்? இப்போ ஆவிக்குரிய முறையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தோடு சேர்ந்து நாமும் மரித்தவர்களாகிட்டோம். அதன் மூலமாய் நாம் என்ன பண்ணோம்? இந்த பிரமாணத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நம்ம வெளிவந்தவங்களா ஆகிட்டோம். முன்னாடி பிரமாணம் நம்மளை என்ன பண்ணுச்சு? நம்மளை அதற்கு கீழாக அடைத்து வைத்திருந்தது, நமக்கு பாவத்தை வெளிக்காட்டினது. ஆனால் அந்த பிரமாணம் என்ன பண்ணலை? அந்த பாவத்தை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமையை நமக்கு குடிக்கலை. ஏன்னா நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு, ஏன்னா நம்மளை ஒரு பாண்டேஜ், ஒரு அடிமைத்தனத்தில் நம்மளை கட்டி வச்சிருந்தது. இப்போ நம்ம அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோம். ஏன்னா நீங்கள் என்ன 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது? எழுத்து கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். அது நம்மளை கொல்லக்கூடியதாக இருந்தது. ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம் என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவையின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டேன். எப்படி? இப்போ நான் ஒரு புது மனுஷனாக மாறிட்டேன். என்ன பண்ண நடந்தது? பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் மூலமாக கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? எசேக்கியேல் 36ல் 26, 27 வசனத்தில், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்ய பண்ணுவேன். என்ன, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு ஆவிக்குரிய முறையில் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்துருக்கேன், ஒரு புதிய ஆவியை கொடுத்துருக்கேன். அதன்படி நீங்கள் வாழும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அப்போ இந்த அன்பின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன, நம்ம உங்களை கட்டியிருந்த அந்த பிரமாணத்திற்கு நீங்கள் விடுதலை ஆக்கிட்டீங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்மளை ஒரு பிரமாணம், நியாயப்பிரமாணம் நம்மளை கட்டி இருந்தது. இப்போ அந்த கட்டு விடுவிக்கப்பட்டது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த கட்டு விடுவிக்கப்பட்டதுனால நம்ம லாலஸாக நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்க இல்லை. மாறாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ ஆவியினால் வழி நடத்தப்படுறவங்களா ஆயிட்டோம். இப்போ நம்ம எந்தெந்த பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், எந்த ரூலை கடைப்பிடிக்கணும், இந்த ரூலை கடைப்பிடிக்கணுமா, அந்த ரூலை கடைப்பிடிக்கணுமா, இதை செய்யணுமா, அதை செய்யக்கூடாதா, அப்படிங்கிற எது செய்கிறது செய்யக்கூடாதுங்கிறத போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஆவியின்படியே வாழக்கூடியவங்களாக வந்துட்டோம். அதனால் நமக்கு என்ன? பரிசுத்த ஆவியின் மூலமாய் வாழக்கூடியவங்களாக மாறிட்டோம். இப்போ நீங்கள் என்ன, நம்ம அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோம். இப்போ நமக்கு முன்னாடி அதற்கு அடிமைகளாக இருந்தோம். ஏன்னா பிரமாணம் நம்மளை என்ன விடுதலை செய்ய முடியல. பிரமாணத்தை கடைப்பிடிச்சு நம்மளால் அதை மேற்கொள்ள முடியல. அப்போ என்ன, நமக்கு முழுமையான கீழ்ப்படிதல் இப்போ எப்போ தெரியுமா வருது? ஆவிக்குரிய முறையில் நான் பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது அவருடைய பிரமாணங்களை நான் செய்ய செய்ய எனக்கு என்ன ஆகுது?
நான் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு கேட்குறேன், அவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதன்படி வாழும்போது நான் என்ன பண்ணுறேன், முழு சுதந்திரத்தோடு வாழுகிறேன். இப்போ நான் என்னைய எழுத்து கட்டி போடலை, மாறாக என்னை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவி உயிருள்ளவனாய் தேவனுக்கு கனி கொடுக்கிறவனாய் மாற்றி இருக்கிறது. அதனால தான் நான் இப்போ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் இனி கட்டப்பட்டவனாக அல்ல, நான் ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கவனாய் என்னை மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ நாங்கள் பிரமாணத்தின்படி கட்டப்பட்டவங்க இல்லை, இதோ பரிசுத்த ஆவியை கொண்டு பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆண்டவரே புதுமையான அந்த ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கவர்களாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. அதன்படி வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.